இன்றைக்கு தேவ வார்த்தையின் தலைப்பாக இன் கிரைஸ்ட் வி லிவ், அதாவது கிறிஸ்துவுக்குள் நாம் வாழ்கிறோம் என்று. ஹல்லேலூயா. தலைப்பில் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் வாழ்வு ஒரு அற்புத வாழ்வு. ஹல்லேலூயா. பரலோக வாழ்க்கை இந்த பூலோகத்தில் வாழ்கிறது தான் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் வாழ்க்கை. ஆனால் அதற்கு அர்த்தம் நமக்கு சோதனைகள் இருக்காது என்றல்ல, நமக்கு உபதிரங்கள் வராது என்றல்ல. இந்த சோதனைக்கும் உபதிரத்திற்கும் நடுவே கர்த்தராகி தேவன் நமக்கு அவருடைய பலத்தையும் தருவார், அவருடைய ஞானத்தை தருவார், அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடை தருவார், சத்தியத்தை தருவார். அதிலிருந்து தப்புவதற்காக சிலுவையில் நமக்காக எடுத்து தந்த இந்த வெற்றியை கர்த்தராகிய தேவன் உண்மையுள்ளவர். அந்த வெற்றியை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் காண வேண்டும் என்பதற்காக தான் அவர் நமக்குள் அவருடைய வல்லமை ஊற்றியிருக்கிறார். நமக்கு தொடர்ந்து தேவ வார்த்தையிலிருந்து சத்தியத்தை போதித்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா. தேவ வார்த்தையில் இருக்கும் சத்தியம்தான் நம்மை காத்து கொண்டிருக்கிறது. சத்தியமே நமக்கு கேடகமாக இருக்கிறது என்ற வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 191 ஹல்லேலூயா. சத்தியம் நமக்கு தேவ கேடயமாக இருக்கிறது. எந்த பிசாசுடைய கிரியைகள் நமக்கு எதிராக வந்தாலும் அது நம்மை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு அந்த சத்தியத்தின் கேடகம் நமக்கு பாதுகாப்பாக தந்திருக்கிறார். இயேசுவே நமக்கு அக்கினி மதிலாய் சுற்றி இருக்கிறார். அவர் நம் மத்தியில் மகிமையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதுகாப்பின் வல்லமை. ஹல்லேலூயா. நமக்கு எந்த சேதமும் வரக்கூடாது, எந்த அழிவும் வரக்கூடாது. நாம் எல்லா நேரத்திலும் நம்மை பாதுகாத்து வைப்பது தான் கர்த்தராகிய தேவனுடைய ஒரே நோக்கம். ஹல்லேலூயா. நமக்கு அறியாமலேயே நமக்கு ஆபத்து நேர்ந்தாலும் அதிலிருந்து தப்புவதற்கு கர்த்தராகிய தேவன் உன்னிப்பாக நம்மை கவனித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை இந்த தேவ செய்தியை தொடங்குவதற்கு முன்பாக இன்னொரு சாட்சியை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக ஒரு 2 வருடம் முன்பாக, 2 இல்லை, it should be much more than that, when we had the Honda City, அதாவது ஒரு 5 வருஷம் இருக்குமா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். கோவிடுக்கு முன்னாடி அஷ்டமுடி என்ற இடத்தில் கேரளாவில் இருக்கும் அந்த இடத்திற்கு ஒரு விடுமுறைக்காக பாஸ்டமாவும் நானும் டேவிடும் மட்டும்தான் இருந்தார். இந்த ஹாண்டா சிட்டியில் போயின்னு இருந்தோம். சாதாரணமாகவே நான் ரொம்ப ஸ்லோவாக தான் ஓட்டுவேன். 130 140க்கு மேலே ஓட்ட மாட்டேன். அன்றைக்கு கொஞ்சம் இன்னும் அதிகமாக தான் அது இருக்கிறது ஸ்லோவான டிரைவிங். அது போய்கொண்டு இருக்கும்போது, அதாவது இந்த அந்த மலை, கேரளா ஃபுல்லாகவே மலை பகுதி தான் எங்கே எடுத்தாலும். ஆனால் இந்த இடம் முக்கியமாக பார்த்தால் ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் அந்த பாறையாக இருக்கிறது. நாங்கள் பாறையின் பக்கத்தில் இருக்கோம். எதிரில் 3 ட்ரெய்லர் கொண்டிருக்கிறது. ட்ரெய்லர்னால் தெரியும், ஒரு நீட்டமான ஒரு லாரி. அதில் இந்த இது பெரிய அந்த டேங்கர், இந்த கண்டெய்னர் கரெக்டாக கண்டெய்னர் வச்சு கொண்டு வரோம்.
அதில் முதல் ஒரு வாகனம் இருக்குது, அதுக்கு பிறகு இன்னொரு வாகனம் இருக்குது, மூன்றாவது இன்னொரு கண்டெய்னர் வாகனம் இருக்குது. அவங்ககிட்ட கண்டெய்னர் கிடையாது, இவங்க 2 பேருக்கிட்ட கண்டெய்னர் இருக்கு, அவன் எம்டியில் வரான். அதனால் என்ன செய்தான், அவன் இந்த 2 கண்டெய்னரை அவன் எப்படியாவது ஓவர்டேக் பண்ணலான்னு சொல்லி அவன் ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நானும் அந்த ஸ்பீடில் போயின்னு இருக்கேன். ஆனால் இந்த பக்கம் பாறை இருக்குது, சுத்தமாக இடமே இல்லை. இந்த பக்கம் 2 கண்டெய்னர் இருக்குது. இந்த வண்டி நடுவில் வருது, எனக்கு நேராக வருது. அங்கே நான் பார்த்தேன், அதை பார்த்துட்டு உடனே திரும்பினேன். பின்னாடி டேவிட் உட்காந்துருந்தார். டேவிட் அப்படியே தள்ள அப்படியே கை வச்சான், அப்படியே அவன் குனிஞ்சிட்டான். முன்னாடி வண்டியை பார்த்த உடனே அப்படியே உட்காந்துட்டு அந்த சீட்டுக்கு பின்னாடி தலையை கவுத்துட்டான். நான் திரும்பி அவனை பார்த்துட்டு திரும்பி பார்க்கறதுக்குள்ளே எப்படி தெரியல, வண்டி முன்பாக போய்விட்டது. அதாவது அந்த கண்டெய்னர் எங்கே போச்சுன்னு தெரியல. உண்மையாக சொல்கிறேன், இப்போ கூட எனக்கு தெரியாது. கண்டெய்னர் நேருக்கு நேராக வந்த டேவிட்கிட்ட உடனே கேட்டு பாருங்கள், பாஸ்டமாக இருக்காங்க. நேருக்கு நேராக வந்த அந்த கண்டெய்னர் எங்கே போச்சுன்னு தெரியல. இவ்வளோ பெரிய அற்புதத்தை அந்த நேரத்தில் கர்த்தர் கிருபையாக செய்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நமக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை ஹல்லேலூயா வெளிப்படுத்தினார். நேருக்கு நேராக வருகிற சரி சிந்து வண்டி இல்லை, அதாவது நழுவுறதுக்கு கூட இடம் இல்லாத அளவுக்கு 2 கண்டெய்னரு, இந்த பக்கம் பாறை, நடுவில் அந்த வண்டி நேராக வருது. நானும் ஸ்பீடில் போயின்னு இருக்கேன். ஹல்லேலூயா. அன்றைக்கு நடந்த அற்புத கிரியையை இப்பொழுது நினைத்தாலும் அது எப்படி நடந்தது என்று இப்போவும் சொல்ல முடியல. கர்த்தர் அவருடைய கருத்தினால்தான் அந்த வண்டியை எடுத்து அந்த பக்கம் வைத்திருக்கிறார். வேறு அதற்கு யோசனை பண்ணுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அது அவ்வளோ பெரிய அற்புதம். 2 நான் சொல்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியலன்னா பாஸ்டர்மாட்ட கேளுங்க, டேவிட்கிட்ட கேளுங்க. இவங்க 2 பேர் தான் விட்னஸ். அந்த அளவுக்கு நெருக்கடியான நிலையில் நின்று கொண்டிருந்த போது கர்த்தர் பாதுகாத்து அந்த இடத்தில் ஹல்லேலூயா எந்த ஒரு சேதமும் இல்லாமல் ஹல்லேலூயா, அது ஒரு ஒரு நிலைமையே இல்லாத அளவுக்கு, அதாவது வண்டி எதிரில் வந்ததே தெரியாத அளவுக்கு கர்த்தர் அவ்வளோ சுலபமாக அந்த அற்புதத்தை செய்து இப்போ கூட நினைக்க முடியல. அது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது கிறிஸ்துவுக்குள் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், இந்த வண்ணமான பாதுகாப்போடும் நம் ஆசீர்வாதத்தோடும் வல்லமையோடும் வாழ வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் காண இருக்கிறோம். ரோமர் 6வது அதிகாரம் 8லிருந்து 11வது வசனம் வரை வாசித்து தொடங்குவோம். ரோமர் 6வது அதிகாரம் வசனங்கள் 8லிருந்து 11 வரை. ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்ளுவதில்லை. அவர் மரித்து பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, இந்த தேவ வார்த்தையை உம்முடைய பிரசனத்திற்குள் கொண்டு வருகிறோம். இதில் உம்முடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஊற்றி ஆவியானவரை நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி எங்களுடைய ஆவிக்குள் உம்முடைய சத்தியத்தினால் நிரப்பி எங்களை ஆவியை பலப்படுத்தி நாங்கள் ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபையும் ஊற்றும் எங்களுடைய இதயத்தை திறந்து தருகிறோம். உடைய சத்திய வார்த்தை வருவதற்காக காத்திருக்கிறோம் விசுவாசத்தோடு இயேசு நாமத்தில் பிதாவே. அமேன், 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 அமேன். காருவோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்ததற்கு தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார்.
அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்கள் என்றும் எண்ணிக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அதாவது கர்த்தராகிய இயேசுடைய பிறப்பு எதற்காக? நாம் ரட்சிப்புக்குள் வர வேண்டும், நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து நம்மை தேவ நீதித்துவத்தினால் நம்மை நிரப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இயேசு நமக்காக வந்தார். இந்த பூமிக்கு மாம்சத்திலும் இரத்தத்திலும் பிறந்தார். சிலுவைக்கு போய் சிலுவையில் மரித்தது நம்முடைய பாவத்தை சுமந்து, பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையின்படி அவர் அந்த மரணம் என்ற அந்த சம்பளத்தை, பாவத்தின் சம்பளம், அந்த சம்பளத்தை நமக்காக அவர் அந்த மரணம் என்ற சம்பளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், அவர் எடுத்துக்கொண்டார். இனி அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு இனி இயேசு மரிப்பதில்லை. எதற்காக வந்தார்? ஒரே ஒரு தரம் அவர் வந்தது அந்த மரிப்பதற்காக. எதற்காக வந்தார்? நம்முடைய பாவத்திற்கு சம்பளத்தை பெற்றுக்கொள்வதற்காக மரித்து உயிர் தெழுந்தார். நாம் மரித்த நிலையில் இருந்தவர்கள். ஹல்லேலூயா. நம்முடைய ஆவி மரித்த நிலையில் இருந்தது. அப்படி என்றால் ஒரு உணர்வில்லாத ஆவி. எதை பற்றி உணர்வில்லை? கர்த்தராகி தேவனை பற்றி ஒரு உணர்வில்லாத ஆவி. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு அளவு கிருபையை தேவன் தந்திருந்தார் நமக்கு. எந்த அளவுக்கு? ஒரு அளவு, மெஷர் ஆஃப் ஃபேத். எந்த அளவுக்கு தந்திருந்தார்? அதாவது நம் கண்களால் நாம் சுற்றி பார்க்கும்போது, வானத்தையும் பூமியும் பார்க்கும்போது, நமக்கு சந்திரனையும் சூரியனையும் நட்சத்திரத்தையும் மரங்களையும் நம்மையும் எல்லாம் காணும்போது நமக்கு எவ்வளோ சிறு வயதாக இருந்தாலும் ஒரு யோசனை நமக்குள் வரும். இதெல்லாம் மனிதனால் ஆன காரியமல்ல, இதற்கெல்லாம் மேலான ஒரு சூப்பர் பவர், ஒரு மேலான வல்லமை, ஒரு மகத்துவமான ஒரு வல்லமை, நமக்கு மேலான ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு அளவு கிருபை நமக்கு தந்ததினால் நாம் தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்று தேவனை தேடிக்கொண்டு, எப்படி தேடினோம்? நீங்கள் தடவியாது கண்டுபிடியுங்கள் என்ற வார்த்தையின்படி நாம் என்ன, குருடாக இருக்கும்போது, நம்முடைய கண்கள் குருடாக இருக்கும்போது, நம்முடைய ஆவி மரித்த நிலையில் இருக்கும்போது நாம் தடவி கண்டுபிடித்தோம் ஜீவனுள் தேவன் யார் என்று. ஹல்லேலூயா. அதாவது பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்திருக்கோம்? பிரயாசப்பட்டிருக்கிறோம் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்வதற்காக. ஹல்லேலூயா. அவர் யார் என்று அறிந்து கொள்வதற்காக நாம் பிரயாசப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஹல்லேலூயா நாம் தேவ பிரசன்னத்தில் வரும்போது ஒரு உணர்வோடு வருகிறோம். யார் இந்த தேவன் என்பதை உணர்ந்திருக்கிறோம். அவருடைய வல்லமை உணர்ந்திருக்கிறோம். அவர் நம் பக்கத்தில் இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அவர் பரிசுத்தர் என்பதையும் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் ஹல்லேலூயா நம்மையும் பரிசுத்தவான்களாக மாற்றியிருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். நல்லது கெட்டதை உணர்த்தி இருக்கிறார் நம் தேவன். நமக்குள் அவருடைய ஆவியை தந்து நல்லது கெட்டதை உணர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை ஒரு ஆவியில் உணர்வை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம் வசனத்தில் வாசிப்பதற்கு முன்பாகவே நமக்கு ஆவிக்குள் ஒரு உணர்வு வருகிறது, இதை நான் செய்யக்கூடாது, இது தவறு என்று. ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் எழுத படிக்க தெரியாதவர்களை கூட வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய ஆவியானவருடைய வல்லமையினால். ஹல்லேலூயா. எனக்கு எழுத தெரியாது, வேதத்தை படிக்க தெரியாது என்று சொல்லி கொண்டிருந்தாலும் ஹல்லேலூயா கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
எந்த வழியில் நடப்பது என்பதை அவர் கற்றுக் கொடுக்கிறார். எல்லா ஜனத்திற்கும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அது எழுத படிக்க தெரிந்தவர்களுக்கு கொஞ்சம் ஒரு பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் ஆழமாக சில காரியங்களை அறிந்து கொள்ளலாம். அப்படி இருந்தும் ஒருத்தர் ஒரு சாட்சியை சொல்ல இங்கே திரும்பி சொல்ல வேண்டும். சபையில் ஒருத்தர் இருந்தார். ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் அந்த பிரதர் வந்து ஸ்கூலுக்கே போனதில்லை. அந்த ஸ்கூலுக்கே போகாதவர் இருந்து அவர் நம்ம சபைக்கு வந்த பிறகு தான் அவருக்கு ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் மோல்டிங் மிஷின்லாம் வாங்கி கொடுத்து அவர் அந்த பழைய சர்ச்சுக்கு முன்னாடியே பிளாஸ்டிக் மோல்டிங் மிஷின் போட்டு அது ஒரு வியாபாரமாக தொடங்கி விட்டோம். ரொம்ப கர்த்தரை ரொம்ப நேசிக்கிற ஒரு மனிதனாக இருந்தார். அவர் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அவருக்கு எப்படியோ தெரியல, வேதத்தை படிக்க ஆரம்பித்தார். அவர் அற்புதமாக வந்து சொல்கிறாரு, எனக்கு பைபிள் படிக்க தெரியுது, ஸ்கூலுக்கே போனதில்லை. அப்புறம் படிக்க சொன்னேன். அவர் முன்னாடி உட்காந்து படித்தார், அந்த வாசித்தார் இந்த வசனத்தை. ஹல்லேலூயா. அதாவது ஒன்றுமே அறியாதவர்களுக்கு கூட கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய ஆவியானவர் வந்த உடனே ஹல்லேலூயா, உங்களுக்கு ஒரு வாஞ்சி இருந்ததுன்னா ஹல்லேலூயா, வேதத்தை வாசிக்கணும்னா ஸ்கூலுக்கே போகலன்னா கூட கர்த்தர் என்ன செய்கிறார், அவருடைய ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த அற்புத செயல் இப்பொழுதும் ஹல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் ரொம்ப தூரத்தில் இருக்கார், இந்த மணலிக்கு தாண்டி இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. அந்த குடும்பம், ஆனால் அந்த குடும்பத்தை கர்த்தர் எவ்வளவாக நேசித்தார். அந்த எழுத படிக்க தெரியாத அந்த நிலையிலும் எனக்கு வேதம் வாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சையில் இருந்ததனால் ஆவியானவர் அந்த வாஞ்சையை நிறைவேற்றினார். நீதிமானுடைய வாஞ்சையை நிறைவேற்றும் தேவனாக இருக்கிறார். அவருடைய வாஞ்சை என்ன, எனக்கு வேதம் வாசிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அதை வாசிக்க வைத்தார். அதாவது அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் நாம் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை அந்த அளவுக்கு மாறி இருக்கிறது. நாம் வாசிக்கிறோம் அந்த பேதுருவில் 3வது அதிகாரத்தில் பேதுரு அந்த இடத்தில் சுவிசேஷம் சொல்ல அந்த இடத்தில் ஆவியானவர் வந்து இறங்கி அந்த இடத்தில் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தார்கள். அவர்கள் பேசின வார்த்தையை பார்த்து இவர்களுக்கு எப்படி இந்த மொழி தெரியும் என்று இந்த கூடியிருப்பவர்கள் சொன்னார்கள். பலர் சொன்னார்கள், ஓ காலையிலே குடித்து வந்திருக்கிறார்கள் என்று. அந்த அளவுக்கு அவர்கள் பேச ஆரம்பித்து அவங்களுக்கு புரியலை, என்னது எந்தெந்த மொழியில் பேசுகிறாங்களே அப்படின்னு. அவங்களுக்கு தெரியாத மொழியெல்லாம் பேசின்னு இருக்காங்கன்னு. அதாவது ஆவியானவர் வந்த உடனே அவங்க என்ன செய்ய பேச ஆரம்பித்தாங்க. அதாவது இப்போது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, அந்த ரஷ்யன் மொழி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆவியானவர் வந்து இறங்கினோன்னு ரஷ்யன் மொழியில் நீங்கள் பேச ஆரம்பித்தா என்ன இருக்குது, அது ஆச்சரியமாக தான் இருக்கும் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. அதே வண்ணமாக அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த எபிரேயர் மொழியை தவிர வேறு எதுவுமே அவர்களுக்கு தெரியல. அப்படி இருந்தும் அந்நிய பாஷையில், அதாவது உண்மையாகவே தெரியாத பாஷையில் அவர்கள் ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அதனால்தான் அந்த இடத்திலிருந்து அவர் கர்த்தர் என்ன செய்தார், சுவிசேஷத்தை பேசுவதற்காக அனுப்பினார். ஏன் தயார் செய்து அனுப்பினார். அவர்களுக்கு எந்தெந்த மொழியில் பேச வேண்டுமோ அந்தந்த மொழி அவர்களுக்கு தந்து அவர்களை அந்த இடத்திலிருந்து கடந்து செல்ல வைத்தார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் செய்யும் அற்புத கிரியைகள். நம்மால் செய்ய முடியாத, சுயமாக செய்ய முடியாத காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் கூடும் என்ற வசனத்தின்படி. ஹல்லேலூயா. உங்களால் செய்யக்கூடாத ஏதாவது காரியம் இருந்தால் உங்களுக்குள் இருக்கும் ஆவியானவரால் அது செய்யக்கூடும். நமக்கு வாஞ்சை மட்டும் போதும். நம்முடைய டிக்ஷனரியில் முடியாது என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. முடியாது என்ற வார்த்தைக்கு இடமே இல்லை. ஹல்லேலூயா. எல்லாமே முடியும். we are more than overcomers through Christ Jesus who loved us. நாம் முற்றிலும் ஜெயம் கண்டவர்கள். கர்த்தராகிய இயேசு நம்மை அன்பு செய்ததனால் நாம் முற்றிலும் ஹல்லேலூயா ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் மரித்த இயேசு இனிமேல் மரிப்பதில்லை என்ற வார்த்தையின்படி அவர் எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்து மரித்தார். அதே நேரத்தில் அவர் புதைக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
அந்த செயலை, தேவ செயலை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் நமக்கும் தேவ ஜீவனை அவர் தருகிறார். நமக்குள் அந்த தேவ ஜீவனை பெற்றுக்கொண்ட பிறகு நமக்கும் இனி மரணம் இல்லை. மரணம் என்று என்ன? மரணத்தின் வேதனை என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. மரணத்தில் என்ன இருக்கிறது? வேதனை. விசுவாசிகள் மரிப்பதில்லை. விசுவாசிகள் என்ன செய்வார்கள்? தூங்குவார்கள். ஹல்லேலூயா. அவர் நித்திரை அடைவார்கள். கடைசியாக என்ன செய்வார்கள்? அவர்கள் தூங்குவார்கள். தூங்குவதற்கு ஏதாவது வழி இருக்கா? ஒன்று. தூங்கும்போது நல்லா ஜாலியாக தூங்கலாம். அதேமாரி நாம் இந்த பூமியை விட்டு நாம் போகும்போது இங்கே தூங்கி நம்ம எங்கே எழுந்திருக்க போகிறோம்? கர்த்தராகிய இயேசுடைய பிரசன்னத்தில் நாம் எழுந்திருக்க போகிறோம். ஹல்லேலூயா. அதற்கான ஒரு நேரம் வரும்போது கர்த்தர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக இந்த பூமியில் நமக்கு சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். சில காரியங்களை செய்வதற்காக நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மால் தான் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதை நாம் கேட்க வேண்டும். ஆவியானவரே, என்னிடத்தில் பேசும் ஐயா. கர்த்தருக்குள் நான் வந்த பிறகு எனக்கு உம்முடைய ராஜ்யத்திற்காக காரியங்களை செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான என்னுடைய அழைப்பு. உண்மையான அழைப்பு இதற்காக தான். நான் என்னுடைய வேலையே இதுதான். நாம் நினைத்திருக்கிறோம் நல்லா படித்து இது நல்லா MBA இன்ஜினியரிங் எல்லாம் படித்த பிறகு ஒரு உத்தியோகத்தில் போய் உட்காந்து நல்லா சம்பாதிச்சு நல்லா சாப்பிட்டு நல்லா குடும்பத்தை எல்லாம் நடத்தி வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் குழந்தைங்க பேர குழந்தைங்க அப்படி பெற்றுக்கொள்வது தான் பெறுவது தான் நம்ம வேலைன்னு சொல்லின்னு இருக்கோம். ஆனால் கர்த்தர் அதற்காக அனுப்பவில்லை. அதெல்லாம் ஒரு செயலாக இருக்கிறது. அது நேச்சுரல் சீக்வன்ஸாக இருக்கிறது. ஆனால் உண்மையாக எதற்காக அவர் அழைத்திருக்கிறார் நம்மை? அவருடைய ராஜ்யத்திற்குள் அவருடைய காரியங்களை செய்வதற்காக. ஹல்லேலூயா. அவருக்கு என்று ஒரு பிரதிநிதி தேவை இந்த பூமியில். அவருடைய கிரியைகளை செய்வதற்காக, தேவராஜ்யம் வளருவதற்காக, இன்னும் ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்காக அவருடைய பிரதிநிதிகள் தேவை. ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தேவை. ஹல்லேலூயா. ஒரு ப்ராடக்ட்டை வைக்கும்போது எப்படி சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணுறோமோ அதே வண்ணமாக கர்த்தர் நம்மை அப்பாயிண்ட் செய்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அடுத்த வசனத்தை வாசிக்கும்போது நாம் வாசிக்கிறோம். அதாவது யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார்? நமக்கு என்ற ஒரு பொறுப்பை தருவதற்காக. ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் தெரிந்து கொண்டார் என்றால் பல கோடி பேர் நடுவில் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் போய்கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த ரோட்டில். அவங்க எல்லாம் கர்த்தரை தெரிந்து கொண்டவர்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் நாம் ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்ற அவருடைய ஒரு உத்தேசத்தின்படி, அவருடைய முடிவின்படி, திட்டத்தின்படி ஹல்லேலூயா அவர் நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்திருக்கிறார். எதற்காக? நாம் உண்மை உள்ளவர்கள் என்று அறிந்த பிறகு, நம்முடைய ஹிருதயத்தை அறிந்த பிறகு நாம் அவருக்காக வாழ்வோம், அவருக்காக காரியங்களை செய்து முடிப்போம் என்றதை அறிந்த பிறகுதான் நம்மை அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் அவ்வளவாக அன்பு வைத்திருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஹிருதயத்தை நன்கு அறிந்தவர் இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால்தான் சாலை, அதாவது பாலாக மாறின அந்த சாலை அவர் தெரிந்து கொண்ட போது, அவர் சால் எந்த வண்ணமாக இருந்தார்? அவர் தேவனிடத்தில் வைராகியமாக இருந்தார், ஆனால் சத்தியத்தை அறியாமல் இருந்தார். அவருக்கு சொல்லிக் கொடுத்ததன்படி, யூதர்களுக்கு சொல்லிக் கொடுத்தபடி அவர் தேவனிடத்தில் வைராகியமாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் நினைத்தார் கிறிஸ்துவர்கள் எல்லாம் உண்மையான தேவனுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவோடு அவர் கிறிஸ்துவர்களை கொல்ல ஆரம்பித்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசுவுக்கு ஒரு காரியத்தை அவர் அறிந்திருந்தார். இந்த ஹிருதயம் ஒரு 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 வைராக்கியமான ஹிருதயம்.
தேவனுக்கு ஒரு வைராக்கியமான இருதயம். இவனை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இவனை தான் நம்ம உபயோகிக்க வேண்டும் சொல்லி சாலை பாலா மாற்றினார். ஏன் பாலா மாற்றினார்? அந்த சாலை பாலா மாற்றின பிறகுதான் கர்த்தருக்காக அவன் எல்லாவற்றையும் விட்டு உண்மையாக வைராகியமாக கர்த்தருக்காக வாழ்ந்தான், கர்த்தருக்காக உழைத்தான், பல ஆத்துமாக்களை சேகரித்தான். அதாவது பைபிள் இருக்கிற அந்த புது ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு 80% பால் அப்போஸ்தலர் எழுதின நிருபங்கள் தான். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த சாலை பாலாக மாற்றி ஒரு எதற்காக மாதிரி ஒரு திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார் சாலை பாலாக. நாம் நினைப்போம் கிறிஸ்துவர்களை கொண்டு கொண்டிருந்த அவனை போய் ரட்சிப்புக்கு கொண்டு வந்து இப்படி உயர்த்தி வச்சிருக்காருன்னு. ஹல்லேலூயா. கர்த்தர் எதை பார்க்கிறார்? நம்முடைய ஹிருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய வாஞ்சையை பார்க்கிறார், நம்முடைய நோக்கத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நோக்கம் என்னவாக இருந்தது? வைராகிய நோக்கம். தேவனுக்காக வைராகியமாக இருந்தான், நோக்கமாக இருந்தான். ஹல்லேலூயா. நம்மையும் அதே வண்ணமாக தான் அழைத்திருக்கிறார். நாம் உண்மையான தேவன் யார் என்று அறியாமல் இருந்தாலும் தேவனிடத்தில் வைராகியமாக இருந்தோம். ஹல்லேலூயா. அதை அறிந்த தேவன் என்ன செய்தார்? நான் இவர்களுக்கு வெளிப்படுவேன் என்று அறிந்து நமக்காக அவர் வெளிப்பட்டார். நாம் தெரிந்து கொள்ளவில்லை இயேசுவை, இயேசுதான் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. எதற்காக தெரிந்து கொண்டார்? அவர் நம்மை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ, கர்த்தராகிய தேவனிடத்தில் நாம் எதை கேட்டுக்கொள்கிறோமோ இயேசு நாமத்தில் அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஹல்லேலூயா. நாம் எதை கேட்டாலும் அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி என்னது? நாம் கனி கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். கனி கொடுப்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் எதை கேட்டாலும் கர்த்தராகிய தேவன், இயேசு நாமத்தில் எதை கேட்டாலும் கர்த்தராகிய தேவன் நமக்கு தருவார். கனி என்றால் என்ன? கனி என்றால் கர்த்தராகிய இயேசுடைய சாயல். ஹல்லேலூயா. அதுதான் அவர் என்னது? அவர்தான் திராட்சை செடி. நாம் அவருடைய அந்த திராட்சை செடியில் ஒரு கிளைகள். ஹல்லேலூயா. அவரே திராட்சை செடியாக இருக்கிறோம், நாம் அவருடைய அந்த செடியின் கிளைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பொழுது தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை எதற்காக ரட்சிப்புக்கு கொண்டு வந்தேன்? நீங்கள் கனி கொடுப்பதற்காக. இயேசுக்குள் தான் நாம் கனி கொடுக்க முடியும். அவருடைய சாயலை நாம் தரித்து கொள்வதற்காக, அன்பின் சாயலை தரித்து கொள்வதற்காக, அன்பில் வெறும் அந்த 7-8 காரியங்களை நாம் தரித்து கொள்வதற்காக. அன்பு என்பது ஒன்றுதான், அதிலிருந்து தான் நீடிய பொறுமை, அந்த உண்மைத்துவம், அந்த எல்லா காரியங்களும் அதிலிருந்து தான் வரும். அந்த தயவு, அந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சேர்த்து கொள்வதற்காக தான் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த அன்பின் சாயலை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று அழைத்தார். அதை அழைத்து நமக்கு என்ன செய்கிறார்? நமக்கு அவர் போதிக்கிறார். அவருடைய வார்த்தையிலிருந்து கர்த்தராகி இயேசுவை பற்றி போதிக்கிறார். அவரை பற்றி அறிவு நமக்குள் வர 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 நாம் முதலில் இந்த அவருடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த தேவ அன்பில் வளருகிறோம். அந்த தேவ அன்பு நமக்குள் வளரும் போது தானாகவே நீடிய பொறுமை வளரும், தானாகவே அந்த தயவு வந்துவிடும். ஒவ்வொரு காரியம் அந்த கனிக்குள் இருக்கும் ஒவ்வொரு காரியங்களும் நமக்கு அந்த டெம்பரன்ஸ், அந்த ஒரு இச்சை அடக்கம் எல்லாம் தானாகவே வந்து விடுகிறது. ஏன்? கர்த்தருடைய அன்பு நமக்குள் வளரும் போது. ஹல்லேலூயா. அப்போது மிகுந்த கனியை கொடுப்பவர்களாக நாம் மாறும்போது எதை கேட்டாலும் இயேசு நாமத்தில் அதை அவர் தருகிறார். ஹல்லேலூயா. ஏன் எதை கேட்டாலும் அவர் நமக்கு தருகிறார்? நாம் கலாத்தியர் 4வது அதிகாரம் 6-7 நாம் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். வாசிப்பாரு. கலாத்தியர் 4வது அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. மேலும் நீங்கள்
புத்திராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அளவுக்காக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை நமக்குள் தந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்திற்குள் அனுப்பினார். ஹல்லேலூயா. நம் கர்த்தராகிய தேவனை அப்பா பிதாவே என்று அழைக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளுக்கு எங்கே கேட்போம்? பிள்ளைங்க, அதாவது பிள்ளைங்க இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல, இன்னும் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்களுக்குன்னு தேவை இருக்குது. அவங்க யாரை கேட்பாங்க? அப்பா கிட்ட தான் கேட்பாங்க. அப்பா கிட்ட எப்படி கேட்பாங்க? உரிமையோடு கேட்பாங்க. அப்பா எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி உரிமையாக கேட்பாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நாம் அப்பா பிதாவே என்று உரிமையாக கர்த்தராகிய தேவனிடத்தில் இயேசு நாமத்தில் போய் கேட்பதற்காக தான் நமக்கு இயேசுடைய ஆவியை நமக்குள் அவர் அனுப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. இனிமேல் நாம் அடிமை அல்ல. ஹல்லேலூயா. அப்படி எப்போ அடிமையாக இருந்தோம்? இனிமேல் நான் அடிமை இல்லைன்னு சொல்லுவோம். எப்போது அடிமையாக இருந்தோம்? கர்த்தராகிய இயேசுவை நாம் விசுவாசிப்பதற்கு முன்பாக பழைய ஏற்பாடில் இருப்பவர்களை கர்த்தர் சர்வன்ட்ஸ் என்று தான் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. அடிமைகள் என்று தான் அழைத்தார். தேவனுடைய வார்த்தையை அடிமைகள் என்று தான் பழைய ஏற்பாட்டில் இருக்கும் விசுவாசிகளை அழைத்தது. இனிமேல் நாம் அந்த பழைய ஏற்பாடின்படி அடிமைகள் அல்ல. ஹல்லேலூயா. அடிமைகள் என்ன செய்யணும்? கெஞ்சி கேட்குறேன் தான் சொல்லணும். ஆனால் புத்திரர்கள் என்ன செய்வாங்க? பிதாவே இயேசு நாமத்தில் இதை உரிமையோடு கேட்கிறேன் ஐயா என்று. ஹல்லேலூயா. நாம் அதை உரிமையோடு கேட்டு அதை எடுத்து கொள்வோம். ஹல்லேலூயா. உரிமையோடு விசுவாசத்தோடு நாம் அதை எடுத்துக்கொள்வோம். ஃப்ரிட்ஜில் சாக்லேட் வச்சுருக்குன்னு வச்சுங்க, போய் அப்பா ஒரு சாக்லேட் எடுத்துக்கலாம் சரி, ஏதாவது பிள்ளை கேட்குமா? பிள்ளைக்கு நல்லா தெரியும், சாக்லேட் வாங்கி வச்சுருக்காங்கன்னா பிள்ளைக்கு தான் வாங்கி வச்சுருக்காங்க. கேட்க கூட மாட்டாங்க. நேராக ஃப்ரிட்ஜை திறந்து அவ்வளோ வேணும். கடைசியில் போய் பார்த்தா நம்ம ஏதோ ஒரு சாக்லேட் எடுக்கலாம் போய் பார்த்தா கூட ஒரு பீஸ் கூட இருக்காது அங்கே. ஏன்? எல்லாம் கேட்காமலே எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ உரிமை, எனக்கு தான் வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொல்லி உரிமையோடு எடுத்து சாப்பிட்றாங்க. ஹல்லேலூயா. அதே வண்ணமாக தான் ஹல்லேலூயா ஆவிக்குரிய பிள்ளைகளும் தேவனிடத்தில் போகும்போது உரிமையோடு அதை கேட்டு பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அந்த தகுதியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்தியிருக்கிறார். நம்முடைய தேவைகள், நமக்கு பிள்ளைகளுடைய சாக்லேட் தேவைன்ற மாதிரி நமக்கு பல தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை எல்லாம் கர்த்தர் ஒரு பெரிய ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி ஒரு ரூமில் வச்சுருக்காரு. அதுக்குள்ளே எல்லாம் வச்சுருக்காரு. நாம் உரிமையோடு விசுவாசம் என்ற ஹல்லேலூயா அந்த நாலேஜ் என்ற திறவுகோல், அதாவது கீ ஆஃப் நாலேஜ், அதாவது நமக்கு அறிவின் திறவுகோல். நம்ம என்ன அறிவு? இது எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியம், இது எனக்காக வைக்கப்பட்ட காரியம். நான் இதை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் இது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் பரலோகம் போய் பார்க்கும்போது உங்களுடைய ரூமில் எல்லா தேவைகளும் இருக்கும் அங்கே. ஆனால் ஏன்? உரிமையோடு கேட்டு அதை எடுத்துக்கொள்ளவில்லை, அதனால் அங்கே இருக்குது. கர்த்தர் கேட்டால் இதெல்லாம் உனக்காக தான் வச்சுருக்கேன், நீ அதை கேட்டு எடுத்துக்கல, அதனால் நான் என்ன செய்கிறது? அப்படி தான் கேட்பாரு. உனக்கு விசுவாசத்தை தந்தேன், உனக்கு வெளிப்பாடை தந்தேன், உனக்கு அறிவை தந்தேன், உனக்கு போதிப்பை தந்தேன். அப்படியெல்லாம் இருந்தும் நீ இயேசு நாமத்தில் என்னிடத்தில் அதை கேட்டு நீ அதை பெற்றுக்கொள்ளாமல் இருந்தது அது எதற்காக? அது உன்னுடைய அறியாமையினால். ஹல்லேலூயா. அறிவு தான் திறவுகோல். ஹல்லேலூயா. நாம் தேவ பிரசன்னத்தில் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் தேவ வார்த்தையில் ஒரு அறிவு இருக்கிறது. முக்கியமான அறிவு என்ன? நாம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், வாசமாக இருக்கிறார். எதற்காக இருக்கிறார்? அப்பா பிதாவே என்று அழைத்து ஹல்லேலூயா எதை வேண்டும் என்றாலும் உரிமையோடு எடுத்துக்கொள்வதற்காக நம்மை அவர் தயார் செய்திருக்கிறார். இனிமேல் நாம் அடிமை அல்ல, புத்திரராய் இருக்கிறோம். நீ புத்திரராய் ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரம் ஆவாய். ஹல்லேலூயா. கிறிஸ்து மூலமாக கர்த்தராகிய தேவனுக்கு உரிய எல்லா காரியத்திலும் நாம் சுதந்திரராக இருக்கிறோம். நமக்கு உரிமை இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்வதற்கு நமக்கு உரிமை இருக்கிறது. யார் வழியாக? கிறிஸ்து வழியாக. கிறிஸ்துவுக்குள் ஜீவன் என்றால் அதுதான். பிதாவுடைய வீட்டில் இருக்கும் எல்லா காரியத்திற்கும் நமக்கு உரிமை இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதனால். ஹல்லேலூயா. இன்னும் நாம் அறியாமையில் இருக்கக்கூடாது. நம்முடைய தேவைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜபத்தில் கேட்டு நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஏன்? அது நம்முடைய சுதந்திரிப்பு.
ஹல்லேலூயா. நமக்காக வைத்திருக்கும் காரியங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஒன்று என்ன தேவை? அறிவென்ற திறவுகோல், இன்னொன்று விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசம் தான் நம்முடைய கரம். அதை கரம் நீட்டி எடுத்துக்கொள்வது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. நாம் அதை திறவுகோல் எடுத்து திறப்பது தான் அறிவு. ஹல்லேலூயா. இந்த அறிவும் விசுவாசம் இருந்தால் இந்த பூமியில் நாம் எல்லா தேவைகளினாலும் நிரம்பி வாழலாம். ஹல்லேலூயா. நம்முடைய எந்த ஒரு பற்றாக்குறையும் இல்லாமல் இருக்கும். முதல் அறிவு என்ன? நான் தேவனுடைய பிள்ளை, அவர் என்னை அழைத்திருக்கிறார், நான் அவரிடத்தில் வரவில்லை, என்னை அவர் தெரிந்து கொண்டார், எனக்குள் அவருடைய ஆவியை தந்தார், அப்பா பிதாவை என்று அழைக்கும் உரிமையை தந்தார், எனக்கு அறிவை தந்தார், எனக்கு விசுவாசத்தை தந்தார், எனக்கு எடுத்துக்கொள்வதற்காக உரிமையை தந்தார். நாம் ஒரு பிள்ளையாக என்னை மாற்றினார். ஹல்லேலூயா. எனக்கு சுதந்திரத்தை தந்தார், சுதந்திரிப்பதற்காக. ஹல்லேலூயா. நாம் ஒரு உரிமையை தந்தார். பரலோகத்தில் இருக்கும் எல்லா காரியத்திற்கும் நமக்கு என்ன இருக்கிறது? உரிமை இருக்கிறது. இயேசுக்கு எதற்கு உரிமை இருக்கிறதோ அந்த காரியத்திற்கெல்லாம் நமக்கும் உரிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்? இயேசுவோடு நாம் உடன் சுதந்திரங்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. we are joint heirs in Christ. ஹல்லேலூயா. நம் தீத்துல் 2வது அதிகாரம் 11-12 என்ற வசனத்தை வாசிப்போம். தீத்து 2வது அதிகாரம் வசனங்கள் 11 மற்றும் 12. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவனுடைய தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தி என்னும் லௌகீக இச்சையை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஹல்லேலூயா. அதாவது ரட்சிப்பு என்ற காரியம் எல்லா மனிதர்களுக்கும் தரப்பட்ட காரியம். ஹல்லேலூயா. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி. ஹல்லேலூயா. தேவ கிருபை பிரசன்னமாகி, அதாவது கிருபை நமக்காக தந்திருக்கார். என்ன கிருபை? ஒரு அளவு கிருபை தந்திருக்கிறார் தேவனை பற்றி அறிந்து கொள்வதற்காக. அதற்கு பிறகு நாம் தேடி போகும்போது அவர் என்ன செய்கிறார்? நமக்கு அவர் வெளிப்பாடை தருகிறார். உண்மையுள்ள ஜீவனுள்ள தேவன் யார் என்பதை அவர் வெளிப்பாடாக தருகிறார். அந்த ரட்சிப்பின் வல்லமை நாம் பெற்றுக்கொள்வதற்காக, சுதந்திரிப்பதற்காக தருணத்தை தருகிறார். சில நேரம் உபதிரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கலாம். நாம் ரட்சிப்புக்குள் வருவதற்கு முன்பாக அந்த உபதிரத்திற்கு அந்த உபதிரத்தினால் தான் அதுதான் காரணமாக இருக்கிறது, முக்கிய காரணமாக இருக்கிறது நாம் இயேசுவிடத்தில் வருவதற்கே. நாம் அந்த உபதிரத்தினால் வரவில்லை, நம்முடைய இதயத்தில் சமாதானம் இல்லாத நிலையினால் இயேசுவை தேடி வருகிறோம். ஹல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை. அவங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்று தேடிக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள் இருக்கும் தேவனால் கூடும் என்று. அப்போது தேவனை தேடுவார்கள். கர்த்தர் கிருபையாக, ஆவியானவர் கிருபையாக என்ன செய்வார்? ஆவியானவர் உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆவியானவர் உணர்த்துவார், ஆவியானவர் உந்துவார். ஹல்லேலூயா. ஏதாவது ப்ரேயர் மீட்டிங் அழைத்து செல்வார், ஏதாவது ஒரு வசனத்தை கேட்க செய்வார், ஏதாவது ஆவிக்குள், அதாவது ஆவி மரித்த ஆவியாக இருந்தாலும் இதயத்திற்குள் பேசுவார். அதை பேசும்போது அந்த வசனத்துக்கு நாம் செவி கொடுக்க நம்முடைய ஆவிக்குரிய செவி திறக்கும். ஹல்லேலூயா. விசுவாசம் எப்படி வரும்? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியோ தேவ வசனத்தால் வரும். ஹல்லேலூயா. கேட்கிற திறன், ஹல்லேலூயா, எப்படி வருகிறது? தேவ வசனத்தினால் தான் நமக்கு ஆவிக்குரிய கேட்கிற திறன் வருகிறது. ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம் எப்படி வருகிறது? கேள்வினால். நம் தேவ வார்த்தையை கேட்க 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 ஒரு விசுவாசம் எழுப்புகிறது நமக்குள். ஹல்லேலூயா. இதை சாதிக்கலாம், இதை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு உணர்வு வருகிறது, ஒரு வைராக்கியம் வருகிறது, ஒரு 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 பலம் வருகிறது நமக்குள். ஹல்லேலூயா. இதை அந்த சோர்ந்து
போன நிலையில் வந்தாலும் சரி, தேவ வசனத்தை கேட்கும்போது நமக்கு ஒரு உற்சாகம் வருகிறது. ஹல்லேலூயா. எதற்காக உற்சாகம் வருது? அது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை என்ன செய்கிறது? ஆவிக்குள் பிரவேசித்து அது செய்ய வேண்டிய கிரியைகளை செய்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய துக்கத்தை அகற்றுகிறது, நமக்கு சந்தோஷத்தை தருகிறது. ஹல்லேலூயா. அதுதான் தேவ வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அது ஊனுக்குள்ளும் சதைக்குள்ளும் போகிற வார்த்தை. அது ஆவியும் ஆத்மாவையும் பிரிக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. ஆவியும் ஆத்மாவையும் எதற்காக இந்த மாம்சத்தையும் இந்த ஹல்லேலூயா ஆவி ஆத்மா இந்த மாம்சம், அதாவது ஆத்மான்றது மாம்சத்திற்குரிய காரியங்களை, அது உணர்வு உள்ள காரியங்களை, ஆவி என்பது தேவனுக்குரிய காரியங்களை அது நினைக்கும். ஆத்மா என்பது இமோஷனல். ஹல்லேலூயா. இந்த உணர்வின் பீடமாக இருக்கிறது. ஆனால் ஆவி என்ன செய்கிறது? ஆவி தேவனை நோக்கி இருக்கிறது. ஆனால் ஆத்மா எப்போதும் கீழ் நோக்கி இருக்கிறது. அதுக்கு தேவையானது என்னது? நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் ஆவி அப்படி இல்லை. ஹல்லேலூயா. ஆவி எப்பொழுதும் தேவனை எந்த நிலையிலும் தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறதுக்கு உணர்வாக இருக்கிறது. இந்த ஆவியும் ஆத்மாவையும் தேவனுடைய வார்த்தை என்ன செய்கிறது? பிரிக்கிறது. அதை பிரித்தால்தான் ஒரு மனிதன் ஆவிக்குரிய மனிதனாக மாற முடியும். இல்லை என்றால் அது இமோஷனலாகவே இருந்து விடுகிறோம். ரொம்ப இமோஷனலாக இருந்தால் நமக்கு என்ன செய்ய முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது. ஹல்லேலூயா. நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அந்த காலத்திலும் இயேசு இருந்த காலத்திலும். ஆனால் இயேசு யாருடைய வீட்டிற்கு போய் அற்புதம் செய்தார்? அவரை விசுவாசித்தவர்களுடைய வீட்டில் போனார், அவரை அழைத்தவர்கள் வீட்டுக்கு போனார், அவரிடத்தில் வந்தவர்களுக்கு தான் அவர் அற்புதம் செய்தார். அவர் இமோஷனலாக எல்லோரும் கஷ்டப்படுகிறார், எல்லாருக்கும் நாம் இப்போ எதுவும் செய்யணும்னு சொல்லி அவர் போல, அவரை தேடி வந்தவர்களை, ஆவியில் உணர்வு பெற்று அவரை தேடி வந்தவர்களுக்கு தான் இயேசு அற்புதங்களை செய்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் ஆவியும் ஆத்மாவும் பிரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நீ கஷ்டப்படுகிறேன்னு சொல்லி உனக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. அது உலகத்தில் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஆனால் ஆவியில் ஒரு வெளிப்பாடை வைத்து, பிதாவே இயேசு நாமத்தில் உம்முடைய வார்த்தையில் உம்முடைய வசனத்தில் இதை எழுதியிருக்கிறீர் ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி நான் உரிமையோடு கேட்கிறேன், இதை நான் கேட்டு பெற்றுக்கொள்கிறேன் இயேசு நாமத்தில். நான் இப்படி இருப்பது உம்முடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நான் எல்லா காரியத்திலும் அந்த பெருக்கத்தோடு இருக்க வேண்டும் என்றுதான் உம்முடைய சித்தம். I need to be in abundance in everything, Lord. That is your will. Hallelujah. அந்த சித்தத்தை அறிந்தவர்களாக இருக்கும்போது நாம் என்ன செய்வோம்? உரிமையோடு கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அது ஆவியில் நாம் ஒரு உணர்வோடு, ஆத்மாவுடைய உணர்வு என்ன செய்யும்? நம்முடைய மாம்சத்திற்கு எதுவான காரியங்களை அது செய்ய தூண்டும். ஆனால் ஆவியில் நாம் வளரும் போது நாம் தேவனுக்கு எது பிடிக்கிறதோ, எது சித்தமோ அதை செய்ய தான் நாம் அதை ஆவி அதை தான் தூண்டும், தேவ சித்தத்தை செய்வதற்கு. அதுதான் இந்த இடத்தில் எழுதப்பட்டது. டீச்சிங் அஸ் தட் டினை. நாம் அவபக்தியில் லௌகீக இச்சைகளை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகிலே ஜீவனம் பண்ணி. அதாவது நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, இந்த உலக ரீதி, அதாவது ஆத்மாவில் இருக்கும் அந்த இமோஷனை எல்லாம் வெறுத்து என்ன செய்ய வேண்டும்? தெளிந்த புத்தி. அதாவது கர்த்தருடைய வார்த்தை என்ன தரும்? தெளிந்த புத்தி. பயம் என்ன செய்யும்? குழப்பத்தை கொண்டு வரும். கர்த்தர் பயத்தின் ஆவியை தரவில்லை, வல்லமையின் ஆவியும் அன்பின் ஆவியும் தெளிந்த புத்தியின் ஆவியும் தந்திருக்கிறார். இந்த தெளிந்த புத்தி எதனால் வருகிறது? கர்த்தருடைய ஆவியானவரால் வருகிறது, தேவ வசனத்தினால் வருகிறது தெளிந்த புத்தி. அந்த தெளிந்த புத்தியும் தேவ வார்த்தையின் நீதியும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற வழியும் அதை அறியும் போது அந்த தேவ பக்தி நமக்குள் இருக்கும். தேவ பக்தி என்றால் ஒரு தேவ பயம். ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் பயந்திருப்பதென்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நான் கர்த்தருடைய ஹிருதயத்தை நோக்கடிக்காமல் நம் காரியங்களை செய்வேன். அவருக்கு பிடிக்காத காரியங்களை நான் செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. நாம் பிடிக்காத காரியங்களை செய்தால் கர்த்தருடைய ஹிருதயம் துக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு காரியத்தை, தேவ பக்தி என்றால் அதுதான். ஹல்லேலூயா. தேவ பக்தி என்றால் நம் நெத்தியிலும் கையிலும் காலில் எல்லாம் ஏதாவது பூசிட்டு சுற்றி 4 பேருக்கு நாம் தேவ பக்தியில் இருக்குன்னு சொல்லி வெளிப்புறமாக காண்பித்தது தேவ பக்தியில். தேவ பக்தி ஹிருதயத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. எங்கே இருக்கணும்? தேவ பக்தி ஹிருதயத்தில் இருக்கணும். நல்லது கெட்டது எதை
கெட்டது செய்யக்கூடாது, நல்லதுதான் செய்யணும் என்றுதான் தேவ பக்தி. தேவ வார்த்தையின்படி, தேவனுடைய வார்த்தையில் இருக்கும் அன்பின்படி நடப்பது தான் தேவ பக்தி. ஹல்லேலூயா. தேவ பக்தி என்று சொல்லி அதை வெளிப்புறமாக காண்பிக்க முடியாது. நாம் தேவ பக்தியை நமக்குள் தான் காண முடியும். ஹல்லேலூயா. ஒரு தேவ பக்தி உள்ள மனிதன் என்று சொல்லும்போது அவனை என்ன செய்யும், நன்கு அறியும் போது தான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவன் தேவ பக்தி உள்ள மனிதன். கர்த்தர் இந்த இடத்தில் தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகிலே ஜீவனம் பண்ணி. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நாம் எப்படி ஜீவிக்கணும் கிறிஸ்துவுக்குள் என்று அதை கடைசியாக சொல்லுகிறார். இந்த பூமியில் நாம் கிறிஸ்துக்குள் நாம் வாசிக்க வேண்டும் என்றால், வசிக்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் தெளிந்த புத்தியிலும், நாம் தேவ வார்த்தையின் வழியிலும், நீதியிலும், தேவ பக்தியிலும் நாம் வாழ வேண்டும். மூன்று காரியம்தான். முதல்ல தெளிந்த புத்தி, இரண்டாவது நீதி, மூன்றாவது தேவ பக்தி. ஹல்லேலூயா. இந்த மூன்று காரியங்களை நாம் கை கொண்டால் கிறிஸ்துவுக்குள் நாம் வாசம் செய்யும் போது மிகுந்த கனிகளை கொடுப்போம். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வோம். நாம் கேட்பதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்தருள்வார். ஹல்லேலூயா. இதை ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஜீவிதம். நாம் ஹல்லேலூயா கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஜீவிதத்தை பற்றி நாம் தியானித்தோம். ஹல்லேலூயா. ஒரு மகத்துவமான, ஒரு பாதுகாப்பான, ஒரு வல்லமையான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் நமக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள். இதற்கு இந்த காரியங்களை சுதந்திரிப்பதற்கு முக்கியமான காரியம் நமக்கு தேவை தேவ வார்த்தையின் அறிவு. இரண்டாவது நமக்கு விசுவாசம். ஹல்லேலூயா. கிருபை என்பது நமக்கு தரப்பட்ட காரியம். நாம் அதை ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. விசுவாசத்தினால் கிருபை இறங்குகிறது. ஹல்லேலூயா. தேவ வார்த்தையின் அறிவினால், தேவனை பற்றியும் கர்த்தராகிய இயேசுவை பற்றியும் அறிகிற அறிவினால் கிருபை பெருகிறது. கிருபையும் சமாதானமும் பெருகிறது. ஹல்லேலூயா. கிருபையும் சமாதானம் எப்படி பெருகிறது? தேவனையும் பற்றியும் கர்த்தராகிய இயேசுவை பற்றியும் அறிகிற அறிவினால் கிருபையும் சமாதானமும் பெருகிறது. ஹல்லேலூயா. இதற்கு நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது தனியாக பெறுகிறோம் நாம் தேவ வார்த்தையில் வளரும் போது. ஆனால் தேவ வார்த்தையின் அறிவை தான் நாம் செயல்படுத்த வேண்டும். விசுவாசத்தில் நாம் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை எந்த ஒரு குறையும் இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் நாம் எழுந்து பிரகாசிப்போம். ஹல்லேலூயா. பிதாவே